மேசராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு எங்க சிறப்புகள், எங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னாங்க, குழந்தை பாக்கியத்திற்காக யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதற்காக வேண்டி குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும், மருத்துவம் பார்ப்பதற்கும் இந்த மாதம் சிறப்பு. திருமண முயற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் திருமணம் கைகூடி வர்றதுக்கான அமைப்பு. அதேபோல் அன்பு நண்பர்களே, இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையில் ஆல்ரெடி ஏதாவது பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கு, மனைவியும் கணவனும் கொஞ்சம் சண்டை சச்சரவுமா இருக்காங்கன்னா அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு அல்லது மீண்டும் கணவன் மனைவி உறவு சிறப்பு பெறுகின்ற அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இந்த மாதம் சிறப்பு. அதேபோல் அன்பு நண்பர்களே, வருமான ரீதியாக இந்த மாதம் முழுக்கவும் கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் என்ன தேவை இருந்தாலும் அதை ஈடுகட்டுற அளவுக்கு கையில் ஒரு மணி ஃப்ளோ, பண வரவு அப்படியே பண வரத்து சிறப்பாக இருக்குங்க. ஸோ மணி ஃப்ளோ சிறப்பு, மன வாழ்க்கை சிறப்பு, குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் பார்க்குறவங்க இந்த மாதம் பார்க்கலாம், அதற்கு சிறப்பு. சரிங்க, எதில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஒரு குழப்பமான மனநிலை அல்லது ஒரு ஆசோலேஷனான மனநிலை அதிகமாக இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், கொஞ்சம் யோசித்து அல்லது ஆலோசனை செஞ்சு முடிவெடுங்க. ரெண்டாவது, உங்கள் குழந்தைகளோடுங்க, அதாவது இப்போ நீங்கள் மேசராசிக்காரங்க இருக்கீங்கன்னா உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டியது அவசியம். அல்லது வயதுக்கு மீறின பிள்ளைகள் இருக்காங்கன்னா அவங்களோட கருத்து முரண்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் உங்கள் பிள்ளைகள் பெரியவங்களாக இருக்காங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எதுவும் பேசாதீங்க, கருத்து முரண்பாடுகள் வரும். சரிங்களா? இதில் பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது.